நேற்றைய தினம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்து இப்படி சொல்கிறார், மோடி ஆட்சி நெடுநாள் நீடிக்காது என்று. இந்த செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய சில மணி நேரங்களிலேயே இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. மோடிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தை சார்ந்த மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இருந்த நபர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மோடிக்கு எதிராக என்றால் மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்து. அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு செய்தி, இன்றைக்கு ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஓட் சோரி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் முன்னெடுப்பு இந்தியா முழுவதும் பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற செய்திகளை பார்க்கும்போது இன்னும் நடுநடுங்க வைக்குது. நேற்றைய தினம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றொரு செய்தி என்ன தெரியுமா? மோடியினுடைய வாரணாசி என்று சொல்லக்கூடிய தொகுதியில், அவர் போட்டியிட்ட தொகுதியில் ராம் கமல்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு 50 மகள்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கு காட்டியிருக்கிறது. எப்படி இருக்கிறது பாருங்கள். சரி, இப்போது மோடியினுடைய ஆட்சி நெடுநாள் நீடிக்காது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பில் இருந்த குரோஷி அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை மோடிக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, பிராமண பத்திரம் நீங்கள் ராகுல் காந்தியிடம் கேட்பதற்கு பதிலாக விசாரணை நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள், அதுதான் நல்லது. தேன் கூட்டில் கல்லெறிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ராகுல் காந்தி முன்வைத்திருப்பது எல்லாமே மிக முக்கியமான கேள்விகள். அதற்கு பதிலளிப்பதை விட்டுவிட்டு வேறு பல விஷயங்களில் ஈடுபட்டால் அது தேன்கூட்டில் கல்லறிவதைப் போல மாறிவிடும் அப்படின்னு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மோடிக்கும் தற்போதைய தேர்தல் ஆணையருக்கும் மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஜனநாயகத்தினுடைய மையப்பகுதி அப்படின்னு அவர் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார். இன்றைக்கி இந்தியா முழுவதும் இவ்வளோ பெரிய விஷயம் வருது. இதில் ராகுல் காந்தி சொன்னதில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டறிவதற்கான ஒரு விசாரணையைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யணுமே ஒழிய ராகுல் காந்திகிட்ட நீ பிராமண பத்திரம் கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. எந்த காலத்திலும் தேர்தல் ஆணையம் இப்படி செயல்பட்டதில்லை என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மோடியை பார்த்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார். எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், மோடியையும் தேர்தல் ஆணையத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சில தினங்களுக்கு முன்பு எத்தனையோ முறை சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தேர்தல்